வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்க்காம காய்கறிகளும் சேர்க்காம வெறும் வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க வெங்காய குருமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த குருமா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்குனது அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கும்போது அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீலவாக்கில் நறுக்குனது இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம குருமாவுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1/4 டீஸ்பூன் கசகசா தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வெங்காயமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காயும் பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்கனால இந்த குருமா அதிக நேரம் கொதிக்க விட தேவை கிடையாது. ஏன்னா நேரம் ஆக ஆக அது ரொம்ப கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துட்டது. இந்த குருமாவும் நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் வெங்காய குருமா ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம தக்காளி சேர்க்காம அதே சமயம் காய்கறிகளையும் சேர்க்காம வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான குருமா ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த குருமா 5 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாகவே காணும். ரொம்ப டேஸ்டியான இந்த வெங்காய குருமாவை நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.